ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஐவிஎஃப் இல்லை டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வியர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் கேட்டிருந்தீங்க. சேம் டைம் டியூரிங் ஐவிஎஃப் டைமில் ஹேண்ட்மேட் சோப் கெமிக்கலே இல்லாமல் நாங்கள் என்ன மாதிரி சோப் யூஸ் பண்ணோன்னு கேட்டிருந்தீங்க. அதனோட எல்லா லிங்க்குமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஐவிஎஃப் நாங்கள் வீட்டில் இருக்க வேலையை செய்யலாமா அப்படின்ற கொஷின் தான் நிறைய கேட்குறீங்க. ஸோ வீட்டில் இருக்க வேலையை செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா அந்த 15 days எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ரிசல்ட் பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 3 month அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மந்த். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும், நம்ம நேச்சுரல் ப்ரெக்னன்சிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 month யாருக்கிட்டையும் ப்ரெக்னன்சியை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு 3 month ஹெவியாக எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது, வெயிட்டாக எதையும் தூக்கக்கூடாது, மாடி படிக்கட் அடிக்கடிக்கு ஏறி இறங்கக்கூடாது, டீப் க்ளீனிங் பண்ணுறது இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தான் ஐவிஎஃப்லையும். ஸோ ஒன்ஸ் பாசிட்டிவ் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் பெருசாக எந்த வேலையுமே செய்ய முடியாது. அப்படியே நீங்கள் ஏதாவது எஃபர்ட் போட்டு வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு வேலை செய்கிறீங்க இல்லை ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நிறைய பேருக்கு சர்விக்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது நேச்சுரல் ப்ரெக்னன்சியை விட ஐவிஎஃப் ப்ரெக்னன்சியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த வேலையுமே பெருசாக செய்ய முடியாது. வித் ஹெல்ப் நீங்கள் ஏதாவது பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் குக்கிங் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப நேரம்லாம் நீங்கள் நின்றுட்டுலாம் பண்ண முடியாது. ஸோ ஒரு டைனிங் டேபிள் இருக்குது, இல்லை ஒரு டேபிள் ஒரு சேர் இருக்குன்னா அதில் உட்காந்து பொறுமையாக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சமைக்கலாம். ஸோ நீங்கள் குக்கிங் விஷயத்தில் நீங்கள் எல்லாமே பண்ணலாம். பட் அது கூட பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 2 hours 3 hours குக் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு சிம்பிளாக எப்படி பண்ண முடியுமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் குக்கிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஐவிஎஃப் வேலைக்கு போகலாமா, லேப்டாப்பில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க அதை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஆஃப்டர் ஐவிஎஃப் பாசிட்டிவ்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேபில் தாராளமாக ஒர்க்குக்கு போயிட்டு வரலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுக்காமல் பார்த்துக்கோங்க. வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கண்டினியூஸாக சேரில் உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு பிரேக் அப்படின்னு ஒன்று வேணும். ஸோ நீங்கள் ரொம்ப கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களோட அடி வயிறு ப்ரெஷர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொரு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7th month அப்புறம் நாங்கள் எங்கள் நேட்டிவ்க்கு போகணும், எங்கள் நேட்டிவ் போகிறதுக்கு ட்ராவல் பண்ணி தான் போகணும், ஒரு 4 to 5 hours ஆகும், நாங்கள் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா 9th month நாங்கள் அங்கே தான் டெலிவரி பண்ண போகிறோம். அதனால் நாங்கள் 7th month நாங்கள் போகலாமா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 7th month தாராளமாக நீங்கள் உங்கள் நேட்டிவ்க்கு போகலாம். வித் உங்கள் டாக்டரோட பெர்மிஷனோட நீங்கள் தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப ரொம்ப சேஃபாக நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அவங்க கூட பெரியவங்க யாருன்னா இருக்கணும், உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கணும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. முடிஞ்சளவுக்கு காரில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சேஃப். அப்படி இல்லை நாங்கள் இப்போ சென்னையில் இருக்கோம், பெங்களூர் வரணும், இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சேஃப். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கிட்ட டிஸ்டன்ஸ் தான், ஒரு 1 hour 2 hour 3 hours தான் இருக்குன்னா நீங்கள் கார்லேயே ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணும்போது இந்த பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க.
முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாத மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பப்ளிக் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நாங்கள் எப்படி வந்து ரெஸ்ட் ரூம் போகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ கண்டிப்பாக வந்து போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்கும், அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ் இருக்கும். ஸோ அங்கே கூட நீங்கள் வந்து ஒரு வெட் வைப்ஸ் வந்து எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வெட் வைப்ஸு இல்லைனா வந்து ஹேண்ட் வாஷ் சொல்யூஷன்ஸ் அதெல்லாம் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெட் வைப்ஸ் எடுத்து அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஹேண்ட் வந்து நல்லா வாஷ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ராவல் டைமில் இப்படி நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணுமோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமந்தம் வந்து ஐவிஎஃப் ப்ரெக்னன்சிக்கு பண்ணலாமா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. சீமந்தம் தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம். பட் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து அந்த ப்ரொசீஜரை பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஸ்டெயின் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கே வந்து தெரியும் இப்போ சீமந்தம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக வியர் பண்ணுவாங்க. சாரீ ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஜுவல்ஸு, ஹேர் அக்சசரிஸ் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பெருசாக எதுவுமே உங்களை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி பண்ணிக்காமல் மேக் இட் சிம்பிள் அப்படின்றது தான் என்னோடய இதுவு. நீங்கள் வந்து ஒரு சீமந்தம் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து மற்றபடி நீங்கள் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் வந்து ஹெவியாக உங்களை நீங்களே ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற மாதிரி எதுவுமே வியர் பண்ணிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும். அதே மாதிரி சீமந்தம் டைமில் நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணுவாங்க. கீழே குனிய வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணக்கூடாது அப்படின்றதையும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து ஐவிஎஃப் ப்ரெக்னன்சி அப்படின்றதுனால நீங்கள் வந்து பெருசாக அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணக்கூடாது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் டாக்டர் வந்து சீமந்தம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் வந்து சீமந்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தவங்களோட வீட்டில் வந்து எப்படி பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து அந்த நலங்கு மாதிரி வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours கிட்ட உங்களுக்கு வந்து நடக்கும். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் சேரில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், நிறைய ப்ரொசீஜர் நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்சளவுக்கு சிம்பிளாக நீங்கள் வந்து சீமந்தம்லாம் நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஐவிஎஃப் டயட் சார்ட், அது மட்டும் இல்லாமல் பிசிஓடிக்கு, பிசிஓஎஸ்க்கு, வெயிட் லாஸ்க்குலாம் கேட்டிருக்கீங்க. வேணுன்றவங்க இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஜஸ்ட் 99 rupeesக்கு நான் வந்து டயட் சார்ட் வந்து கொடுத்துட்ருக்கேன். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.